கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது வேதியியல் பொருட்கள் கலந்த நீரை பீச்சியடிக்க வேண்டாம் என்று பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆற்றில் இறங்கும் கள்ளழகர் மீண்டும் அழகர்மலை செல்லும் வரை ஆட்டுத்தோலால் செய்யப்பட்ட பைகளில் தண்ணீர் நிரப்பி விரதமிருந்த பக்தர்கள் பீச்சியடிப்பது வழக்கம். கடந்த சில ஆண்டுகளாக சிலர் சிறு மோட்டார் பொருத்தப்பட்டு அதன் மூலம் தண்ணீரை பீச்சியடிப்பதும் வேதியியல் பொருட்கள் வண்ணப்பொடிகள் கலப்பதும் அதிகரித்துள்ளது. இதனால் அழகர் சிலை பாதிக்கப்படும் அபாயம் ஏற்படுவது மட்டுமின்றி குழந்தைகள் சிறுவர்கள் பாதிக்கப்படுவதும் தெரியவந்துள்ளது. இதுபோன்ற செயலுக்கு நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் தண்ணீர் பீச்சியடிக்கும் வேடமணிந்த பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதில் அதிக விசைத்திறன் கொண்ட நீருந்துகள் மூலம் தண்ணீர் பீச்ச வேண்டாம் என்றும் பைகளை கடித்து தண்ணீரை பீச்சுவதை தவிர்க்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேதிப்பொருட்கள் எதுவும் கலக்காத சுத்தமான தண்ணீரை மட்டுமே பீச்சுமாறும் கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாளில் தெற்கு வாசல் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் நிர்வாகியை வரவேற்று அம்மனுக்கு சாற்றப்பட்டிருந்த மாலையை சிவாச்சாரியார் எடுத்து வந்து அணிவித்த காட்சிதான் இது. சித்திரை பெருவிழாவின் 4ஆம் நாளில் வில்லாபுரம் பாவக்காய் மண்டகப்படியில் இருந்து தங்கப்பல்லக்கில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வீதி உலா வந்தனர். அப்போது தெற்கு வாசல் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் சார்பில் பக்தர்களின் தாகம் தணிக்கும் நோக்கில் இனிப்புடன் குளிர்பானம் வழங்கப்பட்டது. இதனை வரவேற்று மீனாட்சி கோவில் நிர்வாகம் சார்பில் பள்ளிவாசல் முன்பு மீனாட்சியின் பல்லக்கை நிறுத்தி பள்ளிவாசல் நிர்வாகத்தினருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மத நல்லிணக்க ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் வகையில் எங்களுடைய தெற்குவாசல் ஜமாத் சார்பாக உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சியான பாவக்காய் மண்டப வைபோக நிகழ்ச்சி நடைபெறும். அது எங்களது பள்ளிவாசல் வழியில் செல்லும் பொழுது கிட்டத்தட்ட 2010 தொடர்ந்து நாங்கள் ரோஸ் மில்க்கும் சிவிட்டும் பொதுமக்களுக்கு அனைத்து சமுதாய மக்களுக்கும் வணங்கி கொண்டிருக்கின்றோம். மத நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்கும் நோக்கில் மக்கள் அனைவரும் ஒன்றாக இருப்பதை இந்த செயல் காட்டுவதாகவும் திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்கள் தெரிவித்தனர். மேடை படிக்கட்டு சரிந்து விசிக நிர்வாகிகள் கீழே விழுந்த சம்பவத்தின் காட்சிகள் தான் இது. சிதம்பரம் புறவழிச்சாலையில் வரும் 6ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. மாநாட்டிற்கு பந்தல் அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை பார்வையிட விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், எம்எல்ஏக்கள் பாலாஜி, பனையூர் பாபு மற்றும் கட்சி நிர்வாகிகள் சென்றிருந்தனர். அப்போது மேடையில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக படிக்கட்டுகளில் அனைவரும் ஏறியபோது திடீரென்று நிலை குலைந்து சரிந்து விழுந்தது. எம்பி ரவிக்குமார் நூலிலையில் தப்பிய நிலையில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி தமிழ்நாடு அரசியல் களம் தீவிரமடைந்துள்ள நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்குடன் திமுகவினர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் திமுக தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்து நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் அறிவுரை வழங்குவார் என கூறப்படுகிறது. 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு மேல் உள்ள கட்சி மாவட்டங்களை நிர்வாக ரீதியாக பிரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் சரிவர செயல்படாத மாவட்ட செயலாளர்களை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பேச வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணியில் இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுரை வழங்குவார் எனவும் சமூக வலைதளங்களில் அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் விஜயின் செயல்பாடுகளுக்கு பதிலடி கொடுக்க அறிவுரைகளை முதலமைச்சர் வழங்குவார் எனவும் கூறப்படுகிறது. 2 நாள் பயணமாக சென்னை வந்துள்ள பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்த உள்ளார். பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான நட்டா 2 நாள் பயணமாக சென்னை வந்துள்ளார். அவரை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மாநில முன்னாள் தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் பாஜக மகளிர் அணி தேசிய தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் வரவேற்றனர். இரவில் சென்னையில் உள்ள தனியார் விடுதியில் ஓய்வெடுத்த நட்டா இன்று காலை 10:30 மணி அளவில் தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் 6வது சர்வதேச சைவ சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகிறார். தொடர்ந்து மாலை 3 மணி அளவில் வேலூரில் உள்ள தங்க கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய
செய்ய உள்ள நட்டா பாஜக நிர்வாகிகளை சந்தித்து தமிழ்நாட்டில் பூத் கமிட்டிகளை வலுப்படுத்துதல் மற்றும் கூட்டணி கட்சிகளுடன் ஒருங்கிணைந்து தேர்தல் பணியாற்றுவது குறித்து ஆலோசிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இன்று இரவு அவர் மீண்டும் விமானம் மூலம் டெல்லி திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டிலிருந்து பட்டாபிராம் வரையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. கோயம்பேடு பட்டாபிராம் வெளிவட்டச்சாலை வரையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்ட அறிக்கையை கடந்த பிப்ரவரி மாதம் மெட்ரோ நிர்வாகம் தமிழக அரசிடம் சமர்ப்பித்தது. கோயம்பேட்டில் தொடங்கி பாடி புதுநகர், முகப்பேர், அம்பத்தூர், திருமுல்லைவாயல், ஆவடி வழியாக பட்டாபிராம் வெளிவட்ட சாலையை இணைக்கும் வகையில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. அம்பத்தூர் எஸ்டேட் பேருந்து பணிமனை சந்திப்பு, பழைய டன்லப் ஆலை, ஆவடி பேருந்து நிலையம் என 3 இடங்களில் நெடுஞ்சாலை மேம்பாலத்துடன் ஒருங்கிணைந்து மெட்ரோ வழித்தடம் அமைகிறது. 21.76 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் 9,928 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டத்தை செயல்படுத்த மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோயம்பேட்டிலிருந்து பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்ட பணிக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நிதி பங்கீடு உள்ளிட்டவற்றிற்கு மத்திய அரசின் ஒப்புதலை பெற்று அடுத்த கட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும். ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் குஜராத் அணி 38 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குஜராத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடந்த போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீசியது. கேப்டன் கில், சாய் சுதர்சன், பட்லர் ஆகியோரின் அபார ஆட்டத்தால் 20 ஓவர்களின் முடிவில் குஜராத் அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 224 ரன்கள் எடுத்தது. 225 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி விளையாடிய ஹைதராபாத் அணியில் அபிஷேக் சர்மா மட்டும் அதிரடியாக விளையாடி 41 பந்துகளில் 74 ரன்கள் சேர்த்தார். மற்ற வீரர்கள் பிரகாசிக்க தவறியதால் 20 ஓவர்களின் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு ஹைதராபாத் அணி 186 ரன்களில் ஆட்டமிழந்து தோல்வியடைந்தது. நேற்றைய போட்டியின் வெற்றியின் மூலம் குஜராத் அணி புள்ளி பட்டியலில் 14 புள்ளிகளுடன் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குஜராத் அணியில் 4 ஓவர்கள் பந்து வீசி 19 ரன்கள் மட்டும் விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிய பிரசித் கிருஷ்ணா ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இந்தியாவில் வாசகர்களால் அதிகம் படிக்கப்பட்ட செய்தி இணையதளங்களில் நியூஸ் 18 குழுமம் முதலிடத்தை பிடித்துள்ளது. காம்ஸ்கோர் என்ற அமைப்பு இணையதளங்களை ஆய்வு செய்து எந்த இணையதளம் வாசகர்களால் அதிகம் படிக்கப்படுகிறது என்ற தகவல்களை மாதந்தோறும் வெளியிட்டு வருகிறது. அந்த அமைப்பு அளித்துள்ள தகவல்களின்படி கடந்த மார்ச் மாதத்தில் செய்தி மற்றும் தகவல் பிரிவில் நியூஸ் 18 குழும இணையதளங்களை 18,32 லட்சம் பேர் பார்வையிட்டுள்ளனர். 18,20 லட்சம் பார்வையாளர்களுடன் டைம்ஸ் குழுமம் 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களை பொறுத்தவரை நியூஸ் 18 குழுமத்தின் சமூக வலைதள பக்கங்களை 31,50 லட்சம் பேர் பார்வையிட்டுள்ளனர். இது 2வது இடத்தில் உள்ள டைம்ஸ் குழுமத்தின் இணையதளத்தை பார்வையிட்டவர்களை விட 55 விழுக்காடு அதிகமாகும். இதேபோன்று news18.com இணையதளத்தை 25,10 லட்சம் பேர் பார்வையிட்டுள்ளனர். அதே நேரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இணையதளத்தை 18,30 லட்சம் பேர் மட்டுமே பார்வையிட்டுள்ளனர். பிராந்திய மொழிகள் பிரிவிலும் நியூஸ் 18 குழுமத்தின் சமூக வலைதள பக்கங்கள் 18 கோடிக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை ஈர்த்து முதலிடத்தில் உள்ளது.